அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்க இன்றைக்கு பார்க்க போற விடயம் 2023-24வது பேட்சுக்குரிய 2025ஆம் ஆண்டு நடந்த முதலாவது செமஸ்டர் எக்ஸாம் வினா பத்திரத்தை மீட்டி பார்க்க போறோம். அந்த அடிப்படையில இது கல்வி முகாமைத்துவ கல்வி முதுமாணி பட்ட கற்கைனருக்கானது. போதனா தலைமைத்துவம் பாடத்தில் நாங்கள் கடந்த வாரம் பகுதி 1ல் உள்ள வினா 1 முதல் வினா 6 வரை நாங்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கு வினா 7 முதல் வினா 10 வரை முதல்ல நாங்க பார்த்துட்டு அடுத்தது பகுதி 2க்கு போகலாம். அந்த அடிப்படையில முதலாவது 7வது வினா மென்திறன் என்பதால் நீங்கள் விளங்கி இருப்பது யாது என குறிப்பிட்டு 2007 கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் மூலம் விருத்தி செய்ய முயற்சி செய்யப்பட்ட மென்திறன்கள் வகை 2ஐ சுட்டி காட்டுக என்று கேட்கிறாங்க. அந்த அடிப்படையில நாங்கள் இந்த வினாவுக்குரிய விடையாக நாங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் நாங்கள் அதை கேட்கலாம் என்றால், what you mean by soft skills and point out 2 types of soft skills attempted to be developed through the 2007 curriculum reforms. அந்த அடிப்படையில் 2007 கலைத்திட்டம் மூலம் விருத்தி செய்ய எதிர்பார்க்கப்பட்ட மென்திறன்கள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மென்திறன்கள் பற்றி நாங்கள் ஒரு வரையறை எடுத்துக்கொள்வோம். அந்த அடிப்படையில ஒருவருடைய ஆளுமை, மனப்பான்மை, சமூக அனுபவங்கள், மொழித்திறன்கள் மற்றும் பிறருடன் இணைந்து செயற்படும் திறன்கள், இது தவிர நாங்கள் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கும் ஆற்றல், இதுகளெல்லாம் கூட மென்திறன்களுக்குள்ள வரும். தலைமைத்துவ பண்பு போன்ற கல்வி அல்லது தொழில்நுட்ப திறன்களுக்கு அப்பாற்பட்ட, இப்ப எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இல்லை, எஜுகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை, அல்லது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை, அதெல்லாம் சொல்றதுன்னா ஹார்ட் ஸ்கில்ஸ். இதுக்கு அப்பாற்பட்ட ஆனால் தொழில் மற்றும் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான திறன்களே மென்திறன்கள் சொல்லப்படும். இவை ஒருவரின் தொழிலில் வெற்றி பெறவும் அவர் சமூகத்தில் சிறப்பாக இயங்கவும் உதவக்கூடிய திறன்களாக இருக்கும். இங்கிலீஷில் சொல்லப்போனா skills that are not academic or technical but are the essential for effective work and social interaction, focusing on personality, attitude, communications, and interpersonal abilities. ஒருவருடைய உள்ளார்ந்த திறன்கள், தொடர்பாடல் திறன்கள், மனப்பாங்கு மாற்றம், பர்சனாலிட்டி, தலைமைத்துவ ஸ்கில்ஸ், இதுகள் எல்லாம் கூட மென்திறன்கள் என்று சொல்லப்படும். அடுத்த வினா, அதுல ஒரு பகுதி 2007 கலைத்திட்ட மறுசீரமைப்பில் வலியுறுத்தப்பட்ட மென்திறன்கள் 2 soft skills emphasized in 2007 curricular reform. நாங்க இப்ப அடுத்த கரிக்குலர் ரிஃபார்ம்ஸுக்கு வந்தாலும் கூட இந்த வினாக்கள் பாஸ் பேப்பர்ல வந்தபடி அதை நாங்கள் மீட்டி பார்ப்போம். அதுல மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தொடர்பாடல் திறன். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மீன் எழுதுதல், பேசுதல், செவிமடுத்தல் போன்றவற்றின் ஒருவருக்கு இருக்கக்கூடிய திறனின் அளவு. 2வது பிரச்சனை தீர்க்கும் திறன்கள், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். இது 2ம் வலியுறுத்தப்பட்டது 2007 கரிக்குலம் ரிஃபார்ம்ஸ்ல. சவால்களை மாணவர்கள் அடையாளம் கண்டு பகுப்பாய்வு செய்து ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை காணும் திறன் தான் இந்த பிரச்சனை தீர்க்கும் திறன். ரைட். இது தவிர நாங்கள் டீம் ஒர்க், அணியாக வேலை செய்தல், குரூப் ஒர்க், டீம் ஒர்க், அது தவிர நாங்கள் டிசிஷன் மேக்கிங் நாங்கள் சொல்லிட்டோம் இல்லையா, பிரச்சனை தீர்க்கும் ஆற்றல், அதில் கூட தீர்மானம் எடுக்கும் ஆற்றல்கள் கூட இங்கு வலியுறுத்தப்பட்ட திறன்கள் தான். ஆனா 2 கேட்கிறபடியா நாங்கள் 2 சொல்லிட்டு விடுறோம். அடுத்தது 8வது வினாதுல மேற்படி பகுதி 6வது வினா உங்களுக்கு தெரியும் என்ன கேட்டு சொல்லி. 6வது வினா எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினாவை நான் ஞாபகப்படுத்தி வர்றதுக்காக அந்த வினா பத்திரத்துக்கு போறேன் மீண்டும். 6வது வினா உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த வாரம் பார்த்துட்டோம். 2007 கலைத்திட்ட மறுசீரமைப்புகள் மூலம் பாடம் சார்ந்த திறன்கள் தொடர்பில் செய்யப்பட்ட 2 மாற்றங்களை அறிமுகம் செய்வதற்கு ஸ்லைட் ஒன்றை தயாரிக்கிறவங்க ஒரு டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க. அப்ப பாடம் சார்ந்த திறன்கள் 2 மாற்றங்கள் சொல்ல வேண்டும். 7வது வினா மென்திறன்கள். இந்த 2ஐயும் வச்சுதான் எங்கள்கிட்ட 8வது வினாவாக அவர்கள் கேட்கிறார்கள். 8வது வினா என்னென்று நாங்கள் பார்த்தோம்னா மீண்டும் ஒரு முறை, அதாவது மேற்படி பகுதி 6லும் 7லும் நீங்கள் முன்வைத்த கருத்துக்களும் நிறுவனப்படுத்த முடியாது பாடம் சார்ந்த திறன்களும் மென்திறன்கள் இதுல நடைமுறைப்படுத்த முடியாது போனது ஒரு முக்கிய கருத்தை தெரிவு செய்து அதனை நிறுவனப்படுத்த முடியாமல் போனவைக்கான 2 காரணங்களை குறிப்பிடுக.
ஆகவே அந்த பாடம் சார்ந்த திறன்கள் அல்லது மென்திறன்கள் ரெண்டு ரெண்டு கேட்டவங்க இந்த இதுகளில் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு பாடசாலையில வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண முடியாமல் போனதுக்கு பாடசாலையில அமலாக்கம் செய்ய முடியாமல் போனமைக்கான காரணம் ரெண்டு கேட்கிறாங்க. I choose a key concept you put forward in the above parts 6 and 7 that could not be institutionalized and state 2 reasons why it failed to be institutionalized. Okay, அந்த அடிப்படையில நாங்க பார்க்கலாம் நிறுவனப்படுத்த முடியாது போனமைக்கான முக்கிய கருத்தாக நாங்க முக்கிய காரணங்களாக நாங்கள் பின்வருவனவற்றை சொல்லலாம். ஒன்று, மென்திறன்களை பாடசாலை மட்டத்தில் சரியான முறையில் மதிப்பீடு செய்தல் மற்றும் விருத்தி செய்தல். இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். பாடசாலையில வந்து மென்திறன்கள் வந்து எங்களால முதல்ல பார்ப்போம். ஏதாவது உண்டு அவங்க கேட்கிறாங்க 8வது வினா முடியாமைக்கு போனமைக்கான 2 காரணங்களை குறிப்பிடுகின்றன கேட்கிறாங்க. அந்த அடிப்படையில ஒரு விஷயம் தொடர்பாக, அதாவது மென்திறன்கள் தொடர்பாக பாடசாலை மட்டத்தில் சரியான முறையில் மதிப்பீடு செய்யல, ப்ராப்பர் அசஸ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அட் த ஸ்கூல் லெவல், மற்றும் அதை விருத்தி செய்யல. அதுக்கான காரணம் என்ன? நிறுவனப்படுத்த முடியாமைக்கான 2 காரணங்கள். ஒன்று, ஆசிரியர்களுக்கு பயிற்சியின்மை மற்றும் பழக்கமின்மை. அதுல வந்து ஆசிரியர்கள் அதாவது பழக்கம் என்று சொல்லுங்க அது அவங்களுக்கு ஃபேமிலியாரிட்டி இல்லை, பழக்கமின்மை என்று நாங்கள் சொல்றோம், அல்லது வேறு சொற்களை போட்டுக்கொள்ளலாம். ஆசிரியர்களுக்கு பயிற்சியின்மை மற்றும் அதுல வந்து அவர்களுக்கு அறிமுகமின்மை அல்லது அவர்களுக்கு அது வந்து ஃபேமிலியாரிட்டி இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். லேக் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ஃபேமிலியாரிட்டி. புதிய கலை திட்டத்தின் தேவைகளுக்கு ஏற்ப மென்திறன்களை கற்பிப்பதற்கும் அதனை அளவிடுவதற்கு அதுல அவர்கள் வந்து சரியா பழக்கப்படல என்றுதான் நாங்கள் அதை சொல்லலாம். புதிய கலை திட்டத்தின் தேவைகளுக்கு ஏற்ப மென்திறன்களை கற்பிப்பதற்கும் அதனை அளவிடுவதற்கும் மாணவர்களிடம் ஆசிரியர்களுக்கு போதுமான முறையான பயிற்சி மற்றும் வழிகாட்டல் வழங்கப்படவில்லை. 2வது வந்து நான் பாடம் சார்ந்த திறன்கள் எடுக்கல, மென்திறன்கள் எடுத்தனார். சரியானே? அடுத்தது வந்து மதிப்பீட்டு முறையில் உள்ள சவால்கள், சேலஞ்சஸ் இந்த அசஸ்மெண்ட் மெத்தட் அசஸ்மெண்ட் சிஸ்டம். எழுத்து பரீட்சை முறைமைக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்பட்டதால் மென்திறன்கள் போன்ற அகநிலை சப்ஜெக்டிவ் அம்சங்களை புறநிலையாக ஒப்ஜெக்டிவாக அளவிடுவதற்கான பொருத்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதிப்பீட்டு முறைகள் எங்களுடைய பரீட்சை திணைக்களத்தாலேயோ அல்லது இலங்கை கல்வி அமைச்சாலேயோ அறிமுகப்படுத்தப்படவும் இல்லை, மேற்கொள்ளப்படவும் இல்லை. ஆகவே இந்த 2ம் வந்து மென்திறன்களை வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் போனமைக்கான 2 காரணங்களாக எடுக்கலாம். விளங்குது உங்களுக்கு? 8வது வினா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா விளங்கிக் கொள்ளவும். உங்களுக்கு வினா 6ல சொல்லப்பட்ட திறன்களையோ வினா 7ல முன்வைத்த கருத்துக்களையோ ஏதாவது ஒன்று எடுத்து முக்கிய கருத்தை தெரிவு செய்து அதனை நிறுவனப்படுத்த முடியாமல் போனமைக்கான 2 காரணங்களை சொல்லணும். அதுல பாடம் சார்ந்த திறன் 6வது வினா 7வது வினா மென்திறன்கள். அப்ப நான் மென்திறன்கள் எடுக்கிறேன். மென்திறன்களை வந்து பாடசாலை மட்டத்துல சரியான முறையில மதிப்பீடு செய்ய முடியவும் இல்லை, அதனை டெவலப் பண்ணவும் முடியவும் இல்லை. அதுக்கான காரணங்களாகத்தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று, ஆசிரியர் பயிற்சியின்மையும் அதில் அவர்களுக்கு பழக்கமின்மையும். 2வதாக மதிப்பீட்டு முறையில் உள்ள சவால்கள். உண்மையில என்னதான் நாங்கள் நியூ கரிக்குலம் வந்துட்டு எங்களுக்கு 1/1/2026 அறிமுகம் செய்ய போகிறோம். அதுல வந்து கலைத்திட்டத்தை மட்டும் மாற்றி வேலையில்ல, ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள் டியூட்டிகள் மூலம். ஆகவே அவர்கள் மூலம் பயிற்றப்பட்டு வகுப்பறைக்கு போய் அவர்கள் புதிய கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த புதிய கலைத்திட்டத்துக்கு ஏற்றவாறான மதிப்பீட்டு முறைகள் மாற்றப்பட வேண்டும். அவை இதுவும் ஒரு சவாலாக எங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அதுக்குரிய ஏற்பாடுகள் கல்வி அமைச்சால பரீட்சை திணைக்களத்தால நடைபெறுகிறது. மதிப்பீட்டு முறைகள் தொடர்பான பயிற்சியும் விரைவில் நடைபெறும். ஆகவே நாங்கள் அதுல வந்து நாங்க சரியாக என்ன செய்யலாம், பயிற்றப்பட்டால் மட்டும்தான் அதை செய்யலாம். ஓகே, அடுத்து வினா 9 பாருங்க. மேற்படி 8ல் நீங்கள் குறிப்பிட்ட கருத்தை, அதாவது மென்திறன்கள் பாடசாலை மட்டத்துல மதிப்பீடு செய்யப்பட முடியல, சரியாக அது நேரம் நடைமுறை விருத்தி செய்யப்பட முடியல. அதுக்கான காரணங்களை முன்வச்சிங்க. 9வது என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா வினா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டால், மேற்படி பகுதி 8ல் நீங்கள் குறிப்பிட்ட கருத்தை சமகால பாடசாலை முறைமையில் நடைமுறைப்படுத்த
நடைமுறைப்படுத்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்றதுக்கு நீங்கள் சரிதானே நீங்கள் எதிர்பார்த்த பொருத்தமான 2 முன்மொழிவுகளை எதிர்பார்ப்பதாக கருதி பொருத்தமான 2 முன்மொழிவுகளை எழுதுக. Assuming that concept you mentioned in part 8 will be implemented in the contemporary school system, நடைமுறையில் உள்ள பாடசாலை முறைமையில write 2 suitable proposal for it. 2 பொருத்தமான முன்மொழிவுகளை தரட்டாம்னு கேட்கிறான். அந்த அடிப்படையில மென்திறன் விருத்தியை தான் நான் எடுக்கிறேன். அப்ப 2 முன்மொழிவுகள், மென்திறன் விருத்தியை நிறுவனமயப்படுத்துவதற்கான 2 முன்மொழிவுகள். அதுல ஒன்று, பாடவிதானத்தில் மென்திறன்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அது இப்ப நடந்திருக்கு நினைக்கிறேன் இல்லையா? பாடவிதானத்துல மென்திறன்களை இன்டிகிரேட் பண்ணணும். அதாவது மென்திறன்களுக்கு மதிப்பீட்டு கூறுகளுடன் கூடிய செயற்திட்டங்கள், குழுச்சேற்பாடுகள், பங்கு பெற்றுதல் ஆகியவற்றை உள்ளடக்கி பாடசாலை மதிப்பீட்டு முறைமையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத புள்ளி அதுக்கு சொல்லி ஒதுக்குறது. 100க்கு 30% ஒதுக்க வேண்டும். செமஸ்டர் சிஸ்டம் உள்ள இடங்கள்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட்டுக்கு, பிராக்டிகலுக்கு, லெபோரட்டரி ஒர்க்குக்கு, அந்த லேப் சீட்ஸுக்கு எல்லாம் மார்க்ஸ்களை ஒதுக்கீடு செய்திருப்பாங்க. 2வது ஆசிரியர்களுக்கு நிரந்தர சேவைக்கால பயிற்சி, கண்டினியூஸ் இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ், நிரந்தர தொடர்ச்சியான நிரந்தரமான சேவைக்கால பயிற்சியை நாங்கள் வழங்க வேண்டும். மென்திறன்களை போதிப்பதற்கான புதிய முறைகள், செயற்பாடுகள் மற்றும் மதிப்பீட்டு உத்திகள் குறித்த ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான மற்றும் கட்டாயமான சேவைக்கால பயிற்சிகளை நம்ம வழங்க வேண்டும். இது 9வது வினா. சரிதானே? இதான் 2 முன்மொழிவு. ஒன்று, மென்திறன்களை ஒருங்கிணைக்க சொல்றோம் பாடங்களோட. அதே நேரம் தொடர்ச்சியான நிரந்தரமான ஒரு சேவைக்கால பயிற்சி, கண்டினியூஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம கொண்டிருக்கணும். இந்த 2 முன்மொழிவையும் நாங்க நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் மென்திறன்களை பாடசாலையில நாங்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தக்கூடியவாறு இருக்கும். கண்டெம்பரரி ஸ்கூல்ஸ்ல, தற்போதைய பாடசாலை முறைமையில். இறுதியாக 10வது வினா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றது. 10வது வினா கலைத்திட்டத்தின் வட்டத்தை தாண்டி. உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுல பொதுவாக கலைத்திட்டம், கரிக்குலம் சைக்கிள் இருக்குது, 8 ஆண்டு காலம். இது இல்லையா? கலைத்திட்டத்தின் வட்டம் என்றது அதான் கலைத்திட்ட சைக்கிள். காலத்தை தாண்டி இன்றும் கூட நடைமுறையில் உள்ள 2015 கலைத்திட்ட மறுசீரமைப்பை 2007 கலைத்திட்ட மறுசீரமைப்புடன் ஒப்பிடுக. Compare the 2015 curriculum reform which is still in effect with the 2007 curriculum reform, right? 2007 curriculum reform. Even through it extends beyond the curriculum cycle period. கலைத்திட்ட வட்டத்தையும் தாண்டி தற்பொழுது இன்றும் கூட நடைமுறையில் இருக்கக்கூடிய 2015 கலைத்திட்ட மறுசீரமைப்பை 2007 கலைத்திட்ட மறுசீரமைப்புடன் ஒப்பிட்டு காட்ட போறோம் நாங்கள். சரிதானே? அந்த அடிப்படையில் இந்த டேபிளை மட்டும் நீங்க பாருங்க. இந்த டேபிளை பாத்தீங்கன்னு கேட்டா உங்களுக்கு அந்த ஒப்பீடு சிம்பிளாக விளங்கும். இலகுவாக நான் போட்டிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னு கேட்டா முதலாவது இந்த அம்சம், ஆஸ்பெக்ட் என்று நாங்கள் எடுக்கும் கூறுகள் என்னென்ன விஷயத்துல ஒப்பிட்டு பார்க்க போறோம். அடுத்தது 2007 கரிக்குலம் மறுசீரமைப்பு, 2015 கரிக்குலம் ரிஃபார்ம்ஸ். முதலாவது என்ன நோக்கம், நோக்கத்தின் அடிப்படையில் அல்லது என்ன நோக்கம், என்னத்தை போக்கஸ் பண்ணி 2007 கரிக்குலம் கொண்டு வந்தது? காம்பிடன்சி பேஸ்ட், தேர்ச்சி மைய, சொல்றது என்னது? தேர்ச்சி மைய கலைத்திட்டம் என்று நாங்கள் சொல்லுவோம். விளங்குதா? தேர்ச்சி சார் கல்வி அக்கோட்பாட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்த முயன்றது. தேர்ச்சிகளை வரையறுத்து அவற்றை பாடவிதானத்தில் உட்புகுத்தியது. 2017 கரிக்குலம். 2015 கலைத்திட்டம் என்ன செய்து? திறன், அதாவது தேர்ச்சி சார் அணுகுமுறையை, காம்பிடன்சி பேஸ்ட் அப்ரோச்சை தொடர்ந்தது, கைவிடல. ஆனால் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்க்கவும் உள்ளடக்கத்தை மேலும் பொருத்தமானதாக்கவும் முயற்சி செய்தது. விளங்கிட்டதோ? இப்ப நாங்க அடுத்த பாபம் பாடவிதானம். கரிக்குலத்தில் என்ன மாற்றம், வேறுபாடு? பாடவிதானத்தை குறைத்தலும் திறன்களை விருத்தி செய்வதில், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கூடுதலாக கவனம் செலுத்தப்பட்டது. பாடவிதானத்தை குறைக்கிறது, லோட குறைச்சி ஸ்கில்ஸ், அதாவது
திறன்களை விருத்தி செய்வதில் கவனம் செலுத்தியது. 2007 விட பாடப்பரப்பு 2015 என்ன செய்தது? 2015 கருத்திட்ட மறுசீரமைப்பு என்ன மாற்றம் நடந்தது? பாடப்பரப்பில் உள்ள அத்தியாவசியமான உள்ளடக்கத்தை எசென்சியல் கண்டெக்ட் மீளாய்வு செய்து மற்றும் அதில் சேர்க்கக்கூடிய புதிய மாற்றங்களை சேர்த்தது. அமுலாக்கத்தை பார்ப்போம். 2007 கலைத்திட்டம் மறுசீரமைப்பு ஆசிரியர்கள் பாடசாலைக்கு பயிற்சி அளிப்பதில் உள்ள குறைபாடுகளால் என்ன தேர்ச்சிகளின் முழுமையான மதிப்பீட்டிலும் நிறுவனமயமாக்கலிலும் சவால்களை எதிர்கொண்டது. தேர்ச்சிகளை நடைமுறைப்படுத்துவதிலையும் மதிப்பீடு செய்வதிலையும் 2015 வந்து 2007 ஏற்பட்ட குறைகளை கருத்தில் கொண்டு வலுவான மற்றும் விரிவான ஆசிரியர் பயிற்சி ஸ்ட்ராங் அண்ட் ப்ராட் டீச்சிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மற்றும் பாடவிதான ஆவணங்களில மேம்படுத்துதலை செய்தது. முன்னெடுத்தது வந்து இந்த 2015 கரிக்குலம். சோ அடுத்தது பார்ப்போம் வெளியீடு அவுட்புட் சார்ந்து பார்ப்போம், அவுட்கம் சார்ந்து பார்ப்போம். அதனுடைய விளைவு பேறு அல்லது விளைவு என்று சொல்லுவோம், அல்லது விளைவு அவுட்கம் என்ன மாதிரியான அவுட்கம் எங்களுக்கு வந்தது என்று பார்க்கலாம். வந்து கற்பித்தல் நடைமுறையில் டீச்சிங் லேர்னிங், அதாவது கற்பித்தல் நடைமுறையில் சரிதானே மாற்றத்தை ஏற்படுத்தியதுதான் இது 2007 கரிக்குலம். ஆனால் மதிப்பீட்டு முறைமையில் உள்ள கட்டுப்பாடுகளால் விரும்பிய விளைவு எங்களால் பெற முடியல. ஆனா 2015 கரிக்குலம் சமகால தேவைகளுக்கும் உலக போக்குகளுக்கும் ஏற்ப மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் பாடவிதான உள்ளடக்கத்தையும் அணுகுமுறையையும் மேம்படுத்த முயன்றது. இந்த 2015 கரிக்குலம் தான் இப்போ உங்களுக்கு நடைமுறையில வருகிறது. இதுதான் அந்த ஒப்பீடு. ஓகேவா? இது விளங்கிட்டு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆகவே தொடர்ந்து நாங்க பகுதி 2ல மீண்டும் சந்திப்போம். நன்றி.